பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் என்பதாக. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், யூ ஆர் பிளஸ்ட் டு பி எ பிளெஸிங் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். ஆபிரகாம் ஊர் என்ற கல்தேயருடைய தேசத்தில் காணப்பட்ட வேளையில் தேவனிடத்திலிருந்து முதல் அழைப்பை பெற்றான். ஸ்தேவான் அதை குறித்து கூறும்போது, சகோதரரே, பிதாக்களை கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே, அதாவது ஆரானிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தேமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார் என்று அப்போஸ்தலர் 7:2-3 எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் தேவ அழைப்பை பற்றி தன் தகப்பனாகிய தேராகுவிடம் கூற, அவர்கள் குடும்பமாய் புறப்பட்டு கானான் தேசத்திற்கு நேராக வந்தார்கள். வரும் வழியில் ஆரான் என்ற ஊர் வந்த வேளையில் கானானுக்கு நேராக வருவதை நிறுத்திவிட்டு ஆரானிலே தங்கிவிட்டார்கள். ஆபிரகாம் தேவனுடைய அழைப்பிற்கு பாதி அளவு கீழ்ப்படுகிறவனாய் காணப்பட்டான். தேவ சித்தம் இல்லாதபடி அவன் தகப்பனையும் சகோதரன் மகனாகிய லோத்தையும் அழைத்து வந்தது அவன் முழுமையுமாய் கீழ்ப்படிவதற்கு தடையாக காணப்பட்டது. தேராகு என்ற பெயருக்கு தாமதம் என்றும் ஆரான் என்பதற்கு உலர்ந்த வறண்ட கனியற்ற நிலம் என்பதும் பொருளாய் காணப்படுகிறது. ஆகையால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் வரவேண்டிய ஆசீர்வாதம் காலதாமதமாகியும் கனியற்றதுமாயும் போய்விட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளை, பாதி கீழ்ப்படிதல் என்பது முற்றிலும் கீழ்ப்படியாமைக்கு சமம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற தேவையில்லாத சுமைகள் உங்கள் நன்மைகளுக்கு தடையாய் காணப்படுகிறது என்பதை மறந்துவிடாதிருங்கள். ஆபிரகாம் ஆரானிலே எத்தனை நாட்கள், வருடங்கள் தங்கியிருந்தான் என்பதை அறிய முடியவில்லை. ஆனால் அவன் 75 வயதான வேளையில் அவன் தகப்பனாகிய தேராகு மரித்தான். பின்பு தேவனிடத்திலிருந்து 2வது அழைப்பை பெற்றான். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று ஆதியாகமம் 12:1 எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் கீழ்ப்படிந்து போனான் என்று ஆதியாகமம் 12:4 கூறுகிறது. அவன் விசுவாசத்தோடு தான் போகும் தேசம் எது என்று அறியாதிருந்தும் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அணைத்து கொண்டு புறப்பட்டு சென்றான். அவனுடைய பூரண கீழ்ப்படிதல் அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை நீங்களும் பெற்றுக்கொள்ள அவர் உங்களிடமிருந்தும் பூரண கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். ஆபிரகாமை கர்த்தர் 7 விதங்களில் ஆசீர்வதித்தார் என்று ஆதியாகமம் 12:2-3 கூறுகிறது. முதலாவது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று வாக்கு கொடுத்தார். இன்றைக்கும் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் இஸ்லாமியர்களும் ஆபிரகாமை தகப்பன் என்று அழைக்கின்றனர். இரண்டாவது, உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து கூறினார். அவனுடைய செல்வம் பூமி கொள்ளாததாய் காணப்பட்டது. மூன்றாவது, உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்றார். அவனுடைய பெயர் வேதத்தில் சுமார் 230 இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் 67 முறை புதிய ஏற்பாட்டிலும் வருகிறது. அவருடைய பெயர் பூமியில் இன்றைக்கும் கனத்திற்குரியதாய் காணப்படுகிறது. நான்காவது, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அவன் ஆசீர்வதிக்கப்படும் போது அநேகருடைய ஆசீர்வாதத்திற்கு வாய்க்காலாய் காணப்படுவான் என்று கருதி கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஐந்தாவது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் என்றார். இன்றைக்கும் யூதர்களுக்கு துணையாய் இருக்கிற தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆறாவது, உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்றார். இஸ்ரவேல் தேசத்தை அழித்தொழிக்கும்படிக்கு முயன்றவர்கள் அழிக்கப்பட்டார்களே ஒழிய அவர்கள் இன்றைக்கும் வாழ்ந்திருக்கிறார்கள். ஏழாவது, பூமியில் உள்ள வம்சங்கள் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் வாக்கு கொடுத்தார். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கும் கிடைத்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நீங்கள் விட வேண்டியவற்றை விட்டு பூரணமாய் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது தேவன் உங்களையும் இவ்விதமாக ஆசீர்வதித்து உயர்த்துவது நிச்சயம். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி உம்முடைய பிள்ளைகள் எல்லா விதங்களிலும் ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டும் என்பதை நீர் விரும்புகிறீர்.
உம்முடைய பிள்ளைகள் பூரணமாய் உமக்கு தங்களை அர்ப்பணித்து வாழும்போது பூமிக்குரிய சரீரத்துக்குரிய உன்னதங்களுக்குரிய எல்லா நன்மைகளினாலும் இவர்களை நீ நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.